ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ என்னென்னா தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி விங்ஸ் ஆஃப் ரஞ்சு சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நேட்டிவ் எக்ஸ்ப்ளோரில் பதநீர் இறக்கி கருப்பட்டி தயாரிக்கிற ஃபுல் என்டையர் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஒரு மரத்தில் பதநீரை கொண்டுட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பேக் ஒர்க்குங்கிறது நிறையவே இருக்குது. பனங்குருத்து வர சீசன்லேயே மரம் ஏறி சின்ன சின்ன பாளையங்களை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுலேருந்து ஒவ்வொரு துளியாக வர்றது தான் பதநீர். நிறைய பேருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கும். அந்த ஒவ்வொரு துளி பனந்துளியையும் பானை வச்சு கலெக்ட் பண்ணி அதை வச்சு தான் பனங்கருப்பட்டி தயாரிப்பாங்க. வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 நேரமுமே மரம் ஏறி அந்த பனங்குருத்தை அறுத்து விட்டால் மட்டும்தான் அந்த ஒவ்வொரு மரத்துலேயும் கிடைக்கிற கொஞ்சம் பனந்துளியாவது கிடைக்கும். ஒரு நாள் விட்டால் கூட பனந்துளி வர்றது ஸ்டாப் ஆயிரும். பனைமரங்கிறது நம்மளோட மாநில மரம். அந்த பனைமரத்தில் எக்கச்சக்க பயன்கள் இருக்குது. பட் நாம் தான் அதை ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. நிறையவே பனைமரத்தை ஒதுக்குறோம். நாம் நிறையவே பார்த்துருப்போம். ஏரி குளங்கள் ஓரங்களெல்லாம் நிறைய பனைமரம் வரிசையாக நட்டு வச்சுருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஏரியில் இருக்கிற தண்ணி வறண்டு போனாலும் நிலத்தடி நீர் வந்து சேமிக்கிறதுக்காக தான். இனத்தை சுற்றி ஒரு 10 பனைமரம் நட்டாவே போதும், நீர் வத்தாதுன்னு சொல்கிறாங்க. இனி வர ஜென்ரேஷனாச்சும் இந்த மாதிரி விஷயங்களை பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்றேன். மலைகள் மேல் இருக்கிற பனைமரம்லாம் நிலச்சரிவையே ஏற்படுத்தாதுன்னு சொல்கிறாங்க. நம் முன்னோர்கள்லாம் அணைகளுக்கு பக்கத்தில் பனைமரம் நட்டு வச்சாவே போதும், எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் அணையே உடையாதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து மண்ணை இறுக்கி பிடிச்சிக்குமா. ஏரி ஓரங்களில் இருக்கிற மாதிரியே கடல் ஓரங்களிலும் நம்ம நிறைய பனைமரம் வரிசையாக நட்டோம்னா எவ்வளோ பெரிய புயல் வந்தாலுமே அவ்வளோ சேதங்களை ஏற்படுத்தாது. பனைமரமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்த்து நிற்கும். பனைமரம் ஏறுறதுக்கு எவ்வளோ கருவிகள் தயாரித்தாலும் அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறது இந்த வடக்கயிறும் பொட்டியும் தான். பனைமரத்தோட பயன்கள் பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. பனைமரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸுமே நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுத்துட்ருக்கு. விசிறி, பனம்பழம், பனங்கிழங்கு, பதநீர் இது போன்ற எக்கச்சக்க பெனிஃபிட்ஸை கொடுத்துட்ருக்கு. ஒவ்வொரு மரத்துலேயும் கலெக்ட் பண்ண பதநீரை இந்த மாதிரி குடத்தை வச்சு கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொப்பரைன்னு சொல்லுவாங்க இது பேர். இதில் ஊற்றி தான் வெல்லம் காய்ச்சுவாங்க. ஈவினிங் பாலை அறுக்க போகும்போது சுண்ணாம்பு வச்சுருவாங்க. ஒவ்வொரு துளியுமே சுண்ணாம்பு கூட அவ்வளோ ஊறி இந்த சுண்ணாம்பு தெளிவை நம்ம மார்னிங் வெறும் வயிற்றுலேயே குடித்தோம்னா நமக்கு அவ்வளோ பயன்களை தரும். கொப்பரையில் ஊற்றுற சுண்ணாம்பு தெளிவை பார்த்தாவே தெரியும் அதில் எவ்வளோ தேனீப்பூச்சிகள் இருக்கும். அதை வடிகட்டி கூட பனைமரத்துலேருந்து எடுத்தது தான். பதநீராக ஊற்றுனது சுண்டி வர வரைக்குமே நம்ம நெருப்பு போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கொதிச்சு வரும். அப்பயும் அனல் போட்டுக்கிட்டே இருக்கணும், கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஊர்லேயுமே இப்போ பனைமரம் கம்மியாகிடுச்சு. அந்த காலத்துலலாம் அவ்வளோ பனைமரம் இருக்குமா. கிட்டத்தட்ட 25 குடம் தெளிவு வரியுமே கூட காசு வாங்கலாம். காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் 12 மணி கூட ஆயிருமா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டு அவங்க மறுபடியும் போய் அந்த நெருப்புக்காக குச்சிலாம் பொறுக்கிட்டு வர போயிடுவாங்களாம். சுண்டி வர பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளாம் நினச்சிருப்போம் கருப்பட்டி தயாரிக்கிறது அவ்வளோ ஈஸின்னு. பட் அப்படி கிடையாது. ஒரு குடம் தெளிவில் சுமார் 7 இல்லைன்னா 6 வெல்லம் அப்படி தான் கிடைக்கும். இந்த பனம்பாவை பெரிய பாத்திரத்துலேருந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா உரசுவாங்க. எந்த அளவு உரசுறமோ அந்தளவு தான் வந்து அந்த பக்குவத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த பாவுங்கிறது டக்குன்னு காயும், வெல்லமாகும். இந்த மாதிரி ஆலயங்களுக்கெல்லாம் போனால் எங்களுக்கும் பாவு தருவாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காஞ்ச பனை ஓலைகளை தான் நாங்கள் ஸ்பூனாக யூஸ் பண்ணுவோம். அந்த பெரிய சட்டியிலேருந்து வச்சு வலிக்கிறதுக்கு கூட பனை மரத்தோடைய ஒரு பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு வந்து சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிடணும், இல்லைன்னா கருகிரும்.
ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இப்படி பாத்திரத்துக்கு மாற்றுனதை வந்து நல்லா உறைவாங்கன்னு. எந்த அளவு நம்ம உறையிறோமோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக வெல்லம் ஆகும், டக்குன்னு காயும். இது வந்து வெல்லங்குழின்னு சொல்லுவாங்க. வெல்லத்தோட அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அந்த காலத்துலலாம் வந்து தொட்டாங்குச்சி யூஸ் பண்ணாங்க. இப்போது வந்து இந்த மாதிரி வெல்லங்குழியும் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் வந்து தொட்டாங்குச்சியும் மேபி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் வெல்லம் வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே இந்த மாதிரி குழிகளை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அவங்க அந்தந்த மாதிரி பண்ணிப்பாங்க. சின்ன குழியாக இருந்தால் நிறைய வெல்லம் கிடைக்கும். பெரிய குழியாக இருந்தால் இப்போது 2 கிடைக்கிற இடத்துல 1 கிடைக்கும். பட் அதுக்கு தகுந்த ரேட்டு தான். வெல்லம் காசுற பிளேஸை வந்து ஆலைன்னு சொல்லுவாங்க. ஆலை சுற்றி வந்து நிறைய இந்த மாதிரி காஞ்ச விறகுகள்லாம் இருக்கும். இதில் பனவோலியை கூட யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளுமே வெல்லங்குழியை வந்து ஈரத்துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. துணியை விரிச்சு விட்டு வெல்லம் ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வெல்லங்குழியில் ஈரத்துணியை விரிச்சுட்டு அப்புறம் தான் வெல்லம் ஊற்றுவாங்க. நிறைய பேருக்கு வெல்லத்தோட பயனே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் இந்த மோஸ்ட் யூஸ் பண்ணுறது பனை வெல்லத்தில் அதிகம் சுண்ணாம்பு சத்து தான் இருக்குது. சுண்ணாம்பு சத்துங்கிறது நம்ம ரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ண அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பனை வெல்லம் டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்தால் நமக்கு நீரிழிவு நோய்ங்கிறதே வராதுன்னு சொல்கிறாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பனை வெல்லத்தை சாப்பிட்டுட்டு வந்தால் சுகரே கண்ட்ரோலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. கருவுற்ற தாய்கள்லாம் பனை வெல்லம் சாப்பிட்டா குழந்தைக்கும் அந்த சத்து போகும்னு சொல்லுவாங்க. பனை வெல்லம் சுக்கு சேர்ந்து சாப்பிட்டா பால் வரும்னு சொல்லுவாங்க. பாலில் உள்ள சத்து குழந்தைக்கு போச்சுன்னா குழந்தைய நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்பில் மார்னிங் ஈவினிங் டீ காஃபி பால்லாம் குடிச்சிட்டு வரோம். அது கூட கொஞ்சம் இஞ்சி ஏலக்காய் பனை வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட ஒயிட் செல்லோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிறைய நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இப்படி தான் ஒரு தொட்டாங்குச்சி வந்துச்சு ஒவ்வொரு குழிக்குமே வெல்லம் ஊற்றுவாங்க. ஊற்றி ஃபினிஷிங்காக அது மேலே கொஞ்சம் அழகாக இருக்கும். கொஞ்சம் உருட்டி அது நடு சென்டரில் வைப்பாங்க. அது ஒரு லுக் பார்க்க கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு இவ்வளோ பயன்களையும் நன்மைகளையும் தர பனக்கருப்பட்டியை தயாரித்து கொடுக்குறவங்களுக்கு இதனால் நிறைய பெனிஃபிட்டான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இவங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பனைமரம் ஏறி தெளிவு காசுறவங்க ஒவ்வொருத்தருமே அவங்களோட முழு நாள் வேலையுமே இதில் தான் செலுத்துவாங்க. விடிய காலம் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு ஆளை பற்ற வச்சு பனந்தெளிவு காய்ச்சி விறகுக்கு போயிட்டு வந்தாவே அவங்களுக்கு பொழுது போயிடும். மரம் ஏறுறவங்களும் அப்படி தான். மார்னிங் மரம்லாம் 11 o'clock வரையும் ஏறிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங்கும் போய் ஏறுவாங்க. அது நைட் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே அப்படி அப்படியே போயிட்டு லூஸில் விற்றாவே நிறைய பெனிஃபிட். பட் ஆனால் அவங்க இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணவே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். விற்க கூட நேரம் இருக்காது.
இந்த வீடியோவில் நிறைய பனைமரத்துகளோட பயன்களையும் பனைமரத்தை அழிந்து வரும் நிலைகளையும் பனைமரத்தோட ஒவ்வொரு பார்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கும் பிடிக்கணும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிறைய பனைமரத்தோட பெனிஃபிட்ஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம். பட் பனங்கருப்பட்டி தயாரிக்கிற வீடியோ இதுதான் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நேட்டிவ் எக்ஸ்ப்ளோரில் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ மஞ்சள் அறுவடை பற்றி போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டுமே எனக்கு ஒவ்வொரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸுமே என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்டேஜாக இருக்கும். நம்ம வீடுங்கள்லாம் கட்டும்போதும் இந்த மாதிரி மரங்களெல்லாம் அழிக்காமல் மரங்களை வெட்டுறதை கம்மி பண்ணிவிட்டு வீடு கட்டினாவே போதும். ஏன்னா ஒவ்வொரு மரத்தையும் வளர்த்துறது அவ்வளோ கஷ்டம். அதுலேயும் பனை மரத்தெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம்னா அதை நட்டு அது வளர்ந்து பெனிஃபிட் கொடுக்கறதுக்குள்ளே அவ்வளோ ஆண்டுகள் ஆகும். ஸோ மரத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். மரத்தை வளர்க்குறது தான் நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய டாஸ்காகவும் அமையுது.